இது காதல் தானேன்னு தோணுச்சு. ஆனால் அந்த பொண்ணு இல்லை, அது ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எந்தெந்த சந்தர்ப்பத்திலலாம் ஆகிப்போச்சு. சொல்கிறேன், மக்களுக்காக சொல்கிறேன். போன இயர் February 14 அன்றைக்கி எனக்கு கால் வந்துச்சு. கால் வந்தோடனே சரின்னு நானே கிளம்பி போயிட்டேன். அப்படியே உடம்பெல்லாம் என்னவோ பண்ணுண்டா. போனோடனே எனக்கு ஷர்ட்டு, டைரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கவரில் வச்சு கொடுத்தாங்க. ஒரு February 14 அன்னைக்கு அதை கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஆமாம், காதலர் தினம். காதலர் தினம். சரி, அவங்க கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஷையாக இருக்கும் போல, நம்மளே ப்ரப்போஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். சரி, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை உன் மேலே எனக்கு அந்த மாதிரிலாம் தாட் இல்லை. என்னடா சொல்ற? இன்னைக்கு உனக்கு லவர் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். அதை வந்து February 15 வாங்கி கொடுக்கலாம், 16 வாங்கி கொடுக்கலாம், நார்மல் டேஸ்ல வாங்கி கொடுத்துட்டு ஏதோ தோணுச்சு வாங்கி கொடுத்தது கூட சொல்லியிருக்கான். ஆமாம் சார். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நீங்கள் அவங்க 14 அன்னைக்கு ஃபோன் பண்ணி வா உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னப்ப நான் நிறைய இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் சார். ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம் ப்ரோ. 14 அன்னைக்கு சொல்லுவோம், எனக்கு ரொம்ப இன்பதிர்ச்சியா தான் இருந்தது. ஆனா அவங்க சொன்னதை கேட்ட உடனே எப்படி அதிர்ச்சியா இருந்துச்சு? தாங்கிக்க முடியல மனசு ரொம்ப. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க.